மணி இப்போ ஏர்லி மார்னிங் 4:10. ரன்னிங் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை நல்லா தயார் பண்ணிக்கணும். முதலில் மெதுவாக உடம்பை தளர்த்தி கை, கால் மற்றும் உடம்பு முழுவதையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். எந்த இயக்கத்தையும் அவசரப்படாமல் மெதுவாக செய்யணும். இதனால் உடம்பு ஒர்க் அவுட்டுக்கு தயாராகும். ஸ்ட்ரெச்சிங் முடிச்சாச்சு. இப்போ ஒர்க் அவுட் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி என் கூட ஜாக்கிங் ஒரு நியூ கெஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணி விட்றேன், இருங்க. ஹாய், நம்மளோட இன்றைக்கி தம்பி வந்திருக்கா அப்படி ஜாக்கிங்க்கு புதுசாக வந்திருக்கா அப்படி நியூ கமர். பேர் தினேஷ். எதுக்காக ஜாக்கிங் வந்திருக்கா அப்படி சொல்லுவா அப்படி. நான் ஃபஸ்ட்டு பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து 4 மந்த்ஸ் டச் இல்லை. இப்போ அதனால் வந்து எனக்கு மூவ்மெண்ட் வரதுக்காக நான் ஜாக்கிங் வந்துட்டுருக்கேன் அங்கிள் கூட. ஓகே, வாழ்த்துக்கள் ஜாக்கிங் வரக்கு. டெய்லியும் மறக்காமல் வரணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லியும் போக போக தான் அந்த மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக வரும். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொஃபஷனல் வந்து பேட்மிண்டன் பிளேயரு. ஜாக்கிங் வந்து என்னோடய ஹாபி தான். இது ஃபிட்னஸ்க்காக ஓடிட்டுருக்கேன். நான் தான் தம்பிக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தேன் பேட்மிண்டனை. இப்போ தம்பி டச்சில் அதங்காட்டி கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஜாக்கிங் வந்துட்டுருக்கு அப்படி என் கூட. இன்றைக்கி 13 கிலோமீட்டர் பிளான் பண்ணியிருக்கேன். தம்பி என் கூட வந்திருக்கான். இந்த மாதிரி அங்கிள் நானும் 13 கிலோமீட்டர் முடிச்சிடுவேன் கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன் அப்படி. சரி, தம்பி ஃபஸ்ட் டேங்காட்டி நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். நடக்கிறோம் ஓடுறோம் அப்படி தான் இன்றைக்கோட ஒர்க் அவுட் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டே என்றைக்குமே நம்ம ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணோம்னா லெக்லாம் பெயின் பயங்கரமாக வந்துடும், ரத்தம் கட்டிக்கும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேஸ்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ 9 to 10 பேஸில் தான் இருக்கும் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு டே பிகினர். ஸோ நான் மெதுவாக ஆரம்பிக்கலாம். டாடா ஐஸ் மாதிரி ஆரம்பித்து அப்படியே ஃபினிஷ் பண்ணுவோம். கெத்தாக போவோம். உடல் தயார், மனம் தயார், ஓட்டம் ஆரம்பம். நான் தம்பிகிட்ட சொன்னேன், நான் 14 கிலோமீட்டர் டெய்லி ஓடுவேன் அப்படின்னு. பரவாயில்ல அங்கிள், நானும் வரேன், நானும் உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பியோட கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வில் பவர் ஓகே. இன்றைக்கி கொஞ்சம் பேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தம்பி ஃபஸ்ட் டேங்காட்டி கொஞ்சம் நடப்போம், ஓடுறோம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் பேஸ் வந்து 8:30, 9, 9:30 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பைபாஸ் ரோட்டில் ரன்னிங் ஆரம்பித்தாச்சு. வேகம் மட்டும் முக்கியம் இல்லை, தொடர்ந்து ஓடுறது தான் முக்கியம். அதை விட சேஃப்டி ரொம்ப முக்கியம். வாகனங்களை கவனித்து பாதுகாப்பாக ஓடுவோம். 13 கிலோமீட்டர் டன் முடிச்சிட்டோம். இன்றைய ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தம்பி எப்படியோ ஈடு கொடுத்து வந்துட்டா அப்படி என் கூட 13 கிலோமீட்டர் முடிச்சிட்டா அப்படி. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 5 கிலோமீட்டர் தான் தம்பி வந்திருக்க வேண்டும். நான் சொல்லிவிட்டேன் நேற்று, பாரு தம்பி, நான் 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் போக போகிறேன், என்னால் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ண முடியாது, அப்புறம் நீ வந்துடுவியான்னு கேட்டேன் நான். அங்கிள் கண்டிப்பாக வந்துடுவோம் அங்கிள் அப்படின்னு சொன்னான் கான்ஃபிடண்ட்டாக. அப்புறம் நானும் அவனுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடினேன். தம்பி ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படி. 13 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். சூப்பர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். ஆனால் கன்சிஸ்டன்சியாக டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணேன். நான் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்பப்போ கண்டிப்பாக வரேன், சரியா? டெய்லியும் வர்றது கொஞ்சம் சிரமம்தான். அப்புறம் ஒய்ஃபையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அவன் கம்பெனி தரேன், சரியா? ஓகே, ஒர்க் அவுட் டன். இது எதுக்குன்னா இந்த டை இருக்குல்ல, இது வந்து பிடிக்காம இருக்காது. 5, 6, 7, 8, 9, 2, 3, 4, 5, 6. பாருங்க, வந்து கையில் பண்ணணும். இந்த மாதிரி உட்காந்து தெரியுங்களா, பெண்ட் ஆகணும், சரியா? ஓகே, புரியாது. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் காலனால வச்சுருக்கேன். ரெடி, நல்லா பெண்ட் பண்ணு ரேஸ் போகிற மாதிரி கை. ரன் முடிந்தது. இப்போ பாடிக்கு கொஞ்சம் ரெக்கவரி டைம். உடம்பு எப்படி ஃபீல் ஆகுதோ அதை கவனித்து எந்த மூமெண்ட்டையும் ஃபோர்ஸ் பண்ணாமல் செய்யணும். ரன்னிங் ஸ்ட்ராங், ரெக்கவர் ஸ்மார்ட். 60 செகண்ட்ஸ் சேர் டைப் சிட்டிங். 50 புஷ்அப்ஸ். 2 minute பிளாங்க். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சேர்ந்து நலம் பெறுவோம், வருமுன் காப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், ஃபிட்டாக இருப்போம். பிலீவ் யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.